நானும் அவங்கள் ஒருத்தன் நானும் உயிரிழக்க வேண்டியவன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் எத்தனை வயது சென்றாலும் அந்த விஷயத்தை மறக்க இயலாது, மறக்கவும் முடியாது யாராலையும். அது குறிப்பாக என்னால் மறக்கவும் முடியாது. சுனாமி பேபி என்று அழைக்கப்படும் அபிலாஷ் அவரது இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூபிக்கு முன்பாக அஞ்சலி செலுத்தினார். யார் இந்த சுனாமி பேபி ஜெயராஷா அபிலாஷ்? கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழி பேரலையின் போது 2004 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை அல்லோல கல்லோலப்பட்டது. 2 மாதமும் 1 வாரமும் நிறைந்த குழந்தையாகிய சுனாமி பேபி 81 எனும் பெயருடன் உலகம் முழுவதும் பேசும் குழந்தையாக மாறினான் இந்த ஜெயராஷா அபிலாஷ். இந்த குழந்தை என்னுடையது என்னுடையது என 9 தாய்மார்கள் போராடினர். பின்னர் அங்கு ஏற்பட்ட குழப்ப நிலையால் வைத்தியசாலை நிர்வாகம் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தை நாடியது. இக்குழந்தை எங்களுடையது என 9 தாய்மார் போராடிய நிலையில் 9 தாய்மார்களையும் மரபணு பரிசோதனை செய்ய நீதவான் உத்தரவிட்டார். அதன் பின்பு 52 நாட்களின் பின்னர் ஜெயராசா யுனிதலா தம்பதியினரின் புதல்வனே அபிலாஷ் என நிரூபணமாகியது. பின்னர் அந்த குழந்தை ஜெயராஷா யுனிதலா தம்பதியினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது மட்டக்களப்பு குருக்கள் மடம் கிராமத்தில் வசித்து வரும் அபிலாஷ் அவரது இல்லத்தில் சுனாமி அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக நினைவு தூபி ஒன்றையும் அமைத்து வழிபாடு செய்து வருகிறார். தற்போது 20 வயதுடைய சுனாமி பேபி என அறியப்படும் அபிலாஷ் அவரது இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூபிக்கு முன்பாக ஆழி பேரலையால் உயிர் நீத்த உறவுகளுக்காக தனது அஞ்சலியை பெற்றோருடன் செலுத்தினார். ஆழிப்பேரலை நிறைவுற்று 20 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன. ஆழிப்பேரலையில் அஸ்தமித்த ஆத்மாக்களுக்கு எனது முதற்கண் அஞ்சலியை செலுத்தியதோடு வணக்கம். நான் உங்கள் ஜெயராஜ் அபிலாஷ். நாம் குருக்கள் மடத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றேன். செட்டிப்பாளையம் மகாவித்தியாலயத்தில்
உயர்தரத்தில் கல்வி பயின்று தற்பொழுது உயர்தரத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆழிப்பேரலை பற்றி சொல்ல போனால் எனக்கு தெளிவாக விளங்குனது ஒரு இப்போதைக்கு இந்த ஏஜில் தான் எனக்கு அந்த விஷயத்தை நானாக விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய வயது இந்த வயது தான். ஏண்டா இது வரைக்கும் நான் அப்பா அம்மாவோட டிபெண்டிங் ஏண்டா அவங்களை சார்ந்து நான் இருந்த நான் ஏண்டா அவங்க விஷயங்களை சொல்கிற வரைக்கும் தான் எனக்கு விஷயம் தெரியுமே தவிர பெரிசாண்டு மீடியாவுக்கு முன்னால் வர எனக்கு கூச்சம் முதல்லாம். ஏண்டா பெரிசாண்டு அந்த விஷயங்களில் அந்த ஈடுபாடு இல்லை, மற்றது அந்த நாட்டமும் இல்லை. இந்த விஷயங்கள் தொடர்பாக ஆழிப்பேரலை என்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுபராயத்திலிருந்து ஒரு அனர்த்தமாக தான் அடுத்திருந்த நான். இப்போதைக்கு தான் அந்த விஷயம் இவ்வளோ பெரிய விஷயத்தை கடந்து அதிலிருந்தும் தப்பித்த ஒரு குழந்தை என்றது எனக்கு இப்போது இந்த வயதில் தெரிய வந்தது. அந்த அனர்த்தத்தில் போக வேண்டியது நானும் தான். பட் தெய்வாதீனமாக உயிர் தப்பியது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம். ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரித்திரமாக நினைக்காங்க அந்த விஷயத்தை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கும் ஒரு சாதாரண மனிதனாக தான் இந்த பூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன். முதற்கண் முகமாக ஆழிப்பேரலையில் உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் எனது அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொண்டு வணக்கம். நான் உங்கள் ஜெயராஜ் அபிலாஷ். நான் செட்டிப்பாளையம் மகாவித்தியாலயத்தில் பயின்று கொண்டிருக்கின்றேன். சுனாமி பேரலை பற்றி சொல்லப்போனால் விஷயம் எனக்கு ஓரளவு அதை பற்றி விளக்கங்கள் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சிறு வயது முதல் இப்போது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனர்த்தமாக தான் எடுத்துக்கொண்டிருக்கேன். ஏண்டா அப்பேற்பட்ட உயிர்கள் போனாலும் அது சிலவங்க ஒரு விளையாட்டு பொருளை நினைப்பாங்க. எப்பயும் சில அனர்த்தம் வருது தானே நிறைய பேர் உயிரிழக்காங்கன்ற ஒரு பொருட்படுத்துறதில்ல சிலவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அவங்கள் ஒருத்தன் தான். நானும் உயிரிழக்க வேண்டியவன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் எப்போதைக்கும் நான் அதை டொப்பெலாம் வச்சுப்பேன். ஏண்டா அது எத்தனை வயது சென்றாலும் அந்த விஷயத்தை மறக்க இயலாது, மறக்கவும் முடியாது யாராலையும். அது குறிப்பாக என்னால் மறக்கவும் முடியாது. அந்த விஷயத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க என் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், அவ்வளோ கஷ்டம்ன்றது. ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் நான் தீர்க்கணும். அந்த முகமாக தான் இந்த விஷயத்தில் நான் பூரண உறுதிமொழி அளிக்கின்றேன். எப்போவும் இந்த விஷயத்தில் நான் கருத்துங்கண்ணியமாக இருப்பேன். இந்த விஷயங்களில் என் எதிர்கால நோக்கின பயணம் அவங்களுக்கு சான்றாக இருக்கும். அவங்களுக்காகவே என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். ஏன்னா எனக்கு அவங்க பட்ட கஷ்டம் சிறுபராயத்தில் சிறிதொரு கஷ்டங்கள் இல்லை. ஸோ அந்த விஷயங்களை பூர்த்தி செய்கிற வகையிலாம் என் பயணம் இருக்கும். என் எதிர்கால பயணம் என் அப்பா அம்மாவை சார்ந்ததாக தான் இருக்கும்.